கோர்ட்ல ஹீரோக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்றாங்க. சேம் டைம் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக புதுசா ஒரு ஆஃபீஸர் வராரு. அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்காரு. வந்த உடனே நேரா ஆசிரமத்துல போய் அங்க இருக்கிற ஹெட் கிட்ட அங்க நடந்ததை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க எதுவுமே தெரியலன்னு சொல்லும்போது அவங்க கிட்டயும் கோவப்பட்டு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோட தங்கச்சியும் ஹீரோயினுமா சேர்ந்து ஹீரோவை மீட் பண்ண போறாங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்டே எதுவுமே சொல்லல. சோ தங்கச்சி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக ஆஃபீஸர் ஜெயிலுக்கு வராரு. ஆனா அவர்கிட்டயுமே ஹீரோ சரியா பதில் சொல்லாம ரொம்ப திமிராவே பேசுறான். கொலை நடந்த இடத்துல ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் அங்க போய் எல்லா இடமும் தேடி பாக்குறாரு. ஹீரோக்கு டெஸ்ட் பண்றதுக்கான டேயும் வருது. ஸோ அவருக்கு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அவர் ஒரு அரை மயக்க நிலைக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே தெளிவா ஹீரோ பதில் சொல்றாரு, நான் தான் கொலை பண்ணேன், ஆனா எதுக்குன்னு பண்ணேன்னு சொல்ல முடியாது அப்படின்றாரு. இதை பார்த்து ஆஃபீஸர் மறுபடியும் ரொம்ப கோவப்படுறாரு. டாக்டர் கிட்ட இன்னொரு டோசேஜ் கூட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஸோ ரிப்போர்ட்டையாவது மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால் முடியாது, என்னோட தொழிலுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த கோவத்தில் ஆஃபீஸர் ஜெயிலில் போட்டு ஹீரோவை பயங்கரமாக அடிக்கிறாரு. ஃபைனலாக ஹீரோக்கு பெயில் கிடைச்சிடுது. அவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. மூணாவது அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தது யாரா இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனை எதர்ச்சியா பார்த்துடுறாரு. ஸோ அவனை எப்படியாவது பிடிக்கணுங்கிறதுக்காக பயங்கரமா சேஸ் பண்ணி போகும்போது அவன் தப்பிச்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் ஆஃபீஸர் ஃபாதர் பார்க்க வந்திருக்காரு. வரும்போது ஹீரோட தங்கச்சியும் ஹீரோயினடையும் வர சொல்லியிருக்காங்க. ஹீரோட தங்கச்சிக்கிட்ட நீ அவனோட உண்மையான தங்கச்சி இல்லை, அவன் அவனை தத்தெடுத்து வளர்க்குறான், அவன் ரொம்ப நல்லவன், அவனை காப்பாத்தன்னா ஒன்னாலதான் முடியும், நீ தான் அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.